மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம விஜய் கட்டின தாலிய நம்ம விஜய் மூஞ்சி முன்னாடியே நம்ம மல்லி கழட்டி வீசணுன்றவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த ரேணுகாவோட சூழ்ச்சினால இந்த ரேணுகா கூடவே நம்ம விஜயும் இந்த நிஷாவை கூட வந்துட்டு போயிட்டாங்க அந்த ஒரு வீட்டுக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண நம்ம மல்லியும் இந்த மனோகரனும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இதுக்கு மேல அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நடப்பாதையில நடந்துட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்றாங்க. நம்ம மல்லி எங்கே போயிட்டு இருப்பா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு அந்த ஒரு அக்கறை வந்துட்டு இந்த ரேணுகா கூட வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்திருந்தாவா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம விஜயோட மனசுக்குள்ளே மல்லியே கிடையாது. மல்லி வந்துட்டு எப்போவோ வந்துட்டு அவங்களுடைய இடத்த வந்துட்டு இந்த ரேணுகா வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகா வந்துட்டு ஃப்ராடு, இப்போ உண்மையிலே வந்துட்டு என் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்ற உண்மை விஜய்க்கு தெரிய வரணுன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்களா நம்ம மல்லினால் தாங்க அந்த ஒரு வீட்டில் இப்போ நம்ம விஜயா இருக்கட்டும், இல்லை நம்ம வெண்பாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்திருக்காலே ஒரு பைத்தியக்காரி அவளாக இருக்கட்டும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது நம்ம மல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் இந்த விஜய் இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வந்துட்டு பிடிக்கலைங்க. ஒரு பக்கம் நம்ம மனோகரன் இருந்துக்கிட்டு அட விடுமா மாப்பிள்ளை விஜய் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரத்தில் உன்னை புரிஞ்சுக்குவார், உங்ககிட்ட வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம மல்லி வந்துட்டு நினச்சிட்டு இருக்கேங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு நான் பிரிச்சுட்டு அந்த ஒரு இடத்துல நான் சந்தோஷமாக வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறாங்காட்டி இருக்கட்டும்னு ஒரு பக்கம் நம்ம மல்லியை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் மல்லியை வந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்துட்டு வச்சு பார்க்குறதுக்கு துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே இல்லை நம்ம அன்னபூர்ணி. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா இந்த நிஷாக்கே வந்துட்டு பயங்கரமாக கோபம் வருதுங்க. இந்த நம்ம நிஷா இந்த வந்துட்டு இந்த ரேணுகா பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்தா, ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்துட்டு வித்தியாசமான விஷயத்தையெல்லாம் செஞ்சுட்டு இருக்குங்க. ஆனால் மனோகரனோட இந்த கதிரேசனோட சொத்து பத்துக்களை ஏமாத்த தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்ற உண்மை கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய ஒன்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.